ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். இது பேர் தாங்க நவகுஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்து அடிக்கடி வலைத்தளங்கள்லையோ இல்லை நிறைய கோவில்கள்லையோ நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பார்த்துருக்கலாம், பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடச்சிருக்கும். பட் இது என்ன சொல்ல வருது அப்படின்றது வந்து இன்னமும் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதாவது இந்த உருவத்தை அடிக்கடி பார்த்தோன்னு பார்த்தீங்களா, வியாசர் அப்படின்னு சொல்லப்படுற வியாசர் மாமுனிவர் வந்து நமக்கு வெற்றி கண்டிப்பாக குவியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அர்ஜுனன் வந்து தவம் இருந்தபோது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இந்த உருவத்தில் தான் அவருக்கு காட்சி கொடுத்ததா அவர் வந்து சொல்லியிருக்காருங்க. அது மட்டுமே இல்லாமல் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா சேவல் தலையும் யானை புலி மான் மனிதன் அப்படின்ற அத்தனை பேரும் உடைய சேர்க்கையும் சேர்த்து கால் வந்து கருடனுடைய வழியிலையும் மயிலோட கழுத்தும் வந்து இதில் இருக்கும், பாம்போட வால் சிங்கத்தோட உடல் அப்படின்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட 9 விலங்குகளோட உறுப்புகளை வந்து கொண்டு இந்த உருவம் வந்து வடிவமைச்சிருக்கு அப்படின்றது தாங்க ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வரைக்கும் நவகுஞ்சரத்தை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி.